a world's largest astrological community. A complete astrological solution and research center in India. Tamil, Telugu, Malayalam and Sanskrit. சகாதேவர் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி. நம் வாழ்வில் ஓர் பூர்ண கடாட்சம். எங்கேயும் எப்போதும் சிறப்புடன் கண்டு மகிழுங்கள். அடுத்தபடியாக சேலத்திலிருந்து வருகை புரிந்திருக்கும் திரு அருள்மூர்த்தி ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். சகாதேவர் 3வது சர்வதேச மாநாட்டிற்கு வருகை புரிந்துள்ள ஜோதிட ஜாம்பவான்களுக்கும் ஜோதிட ஆசான்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் எனது மனமார்ந்த பணிவான வணக்கங்கள். இங்கு எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பளித்துள்ள கோஷாலா அக்ஷயா ட்ரஸ்டின் நிறுவனரும் இந்த மாநாட்டை சிறப்புற நடத்தி கொண்டிருப்பவருமான எனது குருநாதர் டாக்டர் ஸ்ரீ சிவசூரியன் ஐயா அவர்களுக்கு எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு, இப்போ வரக்கூடிய மாதம் பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம். இது உலகம் பூராவுமே ஒரு சிறப்பான ஒரு மாதமாக ஒரு விஷயமாக கொண்டு வந்திருக்காங்க வெளிநாட்டினர். எப்படின்னா 14th வருது, பிப்ரவரி 14th ஒரு காதலர் தினம். 14ங்கிறது என்னங்க, கூட்டுத்தொகை 5. என்ன நியூமராலஜி அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா, ஐயா அவர்கள் ஒரு நியூமராலஜியில் புத்தகங்கள் வெளியிட்டிருக்காங்க. பட் அந்த புத்தகங்களை நான் படிக்கல, அவரும் எனக்கு இன்னும் அந்த கிளாஸில் எடுக்கலை. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை அந்த நியூமராலஜி மெத்தடில் நாம் கொஞ்சம் பகிர்ந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொன்னோம். ஏன்னா இப்போ லேட்டஸ்ட்டு ட்ரெண்டு பார்த்திங்கன்னா செல்ஃபோனில் நம்பர்ஸ் மிகப்பெரிய லேட்டஸ்ட்டு ட்ரெண்டு. அடுத்தது வாகனத்தில் நம்பர்ஸ், அதுவும் லேட்டஸ்ட்டு ட்ரெண்டு. இந்த நம்பர் இருந்தால் இது நடக்கும், இந்த நம்பர் இருந்தால் அது நடக்குங்கிறது. பட் நடக்குதானா நடக்குது, பெரும்பாலும் நடந்துக்கிட்டு இருக்குது. அதில் இந்த காதல் விஷயம் எப்படி நடக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஆராய்ச்சி சில நாட்களாக பண்ணிகிட்டு இருந்தேன். அதில் ஒரு சில கருத்துக்கள் எனக்கு தெரிஞ்சிருக்கு, அதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். இதை என்னென்னா, நாம் ஒரு ஜாக்கிரதை உணர்வோடு நம்மளுடைய குழந்தைகளுக்கு ஒரு கவனிப்பை கொடுத்துட்டோம்னா, தேவையில்லாத காதல்கள், இந்த நாடக காதல்கள், இதெல்லாம் ஒரு விஷயங்கள் அடிபடலாம். முறையற்ற காதல்கள், முறை தவறிய காதல்கள், இந்த மாதிரி நிறைய இருக்குது விஷயங்கள். ஸோ காதல் அப்படிங்கிறது இருக்கா அப்படின்னா, காதல் இல்லாமல் உலகமே இல்லை. காதல் இருந்தால் தான் உலகம். ஏன்னா ஈர்ப்பு, புதனுங்கிறது காதல், அது ஈர்க்குது, எல்லாத்தையுமே ஈர்க்குது. சூரியன் தான் அந்த ஈர்ப்பு விசைக்கு முக்கியமான காரகத்துவம். 5ஆம் இடம் நம்மளுக்கு சூரியன் 5, அது இழுக்குது, எல்லாத்துக்கும் ஒரு ஈர்ப்பு விசையை கொடுக்குது. அதை செயல்படுத்தக்கூடிய காரகத்துவம் யாருன்னா புதன், 5 நம்ம நியூமராலஜியில் சொல்லுவோம். சரி, 5ஆம் நம்பர் எப்படின்னா 0-5 அப்படின்னு நியூமராலஜி எடுத்துக்கிட்டோம்னா, தனிப்பட்ட ஒரு புதன் 0-5 இருக்குது. ஒருத்தருடைய வாகனத்தில் 0-5 இருந்தாலும் சரி, இல்லை ஒருத்தருடைய பெட்ரோல்களுடைய செல்ஃபோன் எண்ணில் 0-5 இருந்தாலும் சரி, அந்த 0-5ங்கிறது பெட்ரோல்களுடைய ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கணும். அது நான் இப்போ சொன்னேன்னா அது பப்ளிக்காக ஒரு சில விஷயங்கள் குடும்பத்தில் பிரச்சனை உண்டாக்கும். ஸோ அந்த 10 எண்களில் 5 ஜோடியாக பிரிப்பாங்க. அந்த 5 ஜோடியில் ஒரு ஜோடி 0-5 இருந்ததுன்னா அவங்க நிறைய காதல்கள் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது அனுபவபூர்வமான ஒரு உண்மையாக இருக்குது. அதே மாதிரி வண்டியில் 0-5 இருந்ததுன்னா முன்னாடியோ பின்னாடியோ அது ஒன்று அப்பாவுக்கோ இல்லை பையனுக்கோ, இல்லை அப்பாவுக்கோ இல்லை பொண்ணுக்கோ, ஏதோ ஒரு விஷயத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட காதல்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை கொடுத்துருது. நான் மற்ற நம்பர்லாம் எதுவுமே நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறதில்ல. 5ங்கிற புதனை பற்றி மட்டும்தான் இங்கே பேச போகிறேன். ஏன்னா நம்மளுக்கு டைம் இல்லை, 100 நம்பர்களையும் பேசுகிற அளவுக்கு டைம் இல்லை, இல்லை 9 காரகத்துவத்தை பற்றி பேசுகிற அளவுக்கு டைம் இல்லை. அதனால் புதன் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறோம். ஏன்னா தனிப்பட்ட 0-5 அப்படிங்குள்ள புதன் உச்சகிரகமாக இருக்குது. அடுத்து 14, 1-4 சூரியன் ராகு. இப்போ பிப்ரவரி 14 என்னென்னா காதலர் தினம். எப்படி கொண்டாடுறாங்கன்னா, ஒரு சாமியார் ஃபாரினில் இருக்கிற ஒரு சாமியார் காதல் தோல்வியில் இறந்து போன ஒரு தினத்தை கொண்டாடுறோம் உலகம் பூரா ஒரு பெருமையாக. அவங்க தோற்று போன காதலை கொண்டாடுறது மிகப்பெரிய ஒரு மோசமான விஷயம். அது காரணம் என்னென்னா சூரியன் ராகு. 14-1-4 சூரியன் ராகு. ராகு சூரியனை காலி பண்ணிடுறார், 5ஆம் இடத்தை காலி பண்ணிடுறார். அடுத்து 23, 2-3 அதாவது சந்திரன் குரு. அவங்க காதலிக்கிறாங்க. எப்படின்னா வீட்டில் நல்ல பேர் எடுத்துக்க மாட்டாங்க, வெளியில் சமூகத்தில் குரு சந்திர யோகம்னு நம்ம சொல்லுவோம் 2-3.
அந்த குரு சந்திர யோகம் பார்த்திங்கன்னா வெளியில் சமூகத்தில் நல்ல பேர் எடுப்பாங்க. பிறருடைய பிரச்சனைகளுக்கு அவங்க போய் ஒரு சொல்யூஷன், அதாவது சமாதானம் படுத்துறதுக்கு போவாங்க. அந்த சமாதானப்படுத்த போகக்குள்ள அங்கே தேவையில்லாத ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு அந்த இடத்துல ஒரு காதலை உருவாக்கிறது. அது 2 3 சந்திரன் குரு. அதாவது சந்திரன் வந்து குரு 2 சேரக்குள்ள மணக்காரகன் சந்திரன். குருங்கிறது வந்து எல்லாருமே நல்ல கிரகம், சூப்பரான கிரகம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் காதல் விஷயத்தில் குரு வந்து ஒரு மோசமான கிரகம். மிகப்பெரிய காதல் அனுபவங்களை, முரட்டுத்தனமான காதல் அனுபவங்களை கொடுக்கறதுல குரு வந்து முக்கிய பங்கு வகிப்பார். அது தனியாக இருக்கக்குள்ள ஒன்றும் பண்ணுறதில்ல. இந்த மாதிரி சலன கிரகங்களோட இருக்கக்குள்ள குரு வந்து நம்மளுக்கு சிக்கலை உருவாக்கிடுவார். அடுத்தது வந்து 32. இதுவும் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா குரு சந்திர யோகம்தான். பட் குரு முன்னாடி இருக்கார், சந்திரன் பின்னாடி இருக்கார். இந்த 32 பார்த்திங்கன்னா திருமண வாழ்க்கையில் பிரச்சனையை உண்டாக்கிட்டு அதுக்கு பின்னாடி அவங்களுக்கு காதலை கொடுக்குறாரு. இதுவும் குருச்சந்திர யோகம். திருமண வாழ்க்கையில் பிரச்சனை உண்டாகும், ஆனால் அதை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு யாரும் வரமாட்டாங்க, இவங்களும் சால்வ் பண்ண மாட்டாங்க. ஆனால் இவங்க மற்ற பிரச்சனைகளை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு போவாங்க, ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில்களை செய்வாங்க. அந்த இடத்துல வந்து ஒரு காதலை உருவாக்கும். அடுத்து 41. இந்த 41ங்கிற நம்பர் வந்து ஒரு அப்பாவுடைய நம்பர்லேயோ இல்லை வண்டியிலையோ இல்லை பசங்களுக்கு உரிய விஷயங்கள்லையோ வந்ததுன்னா, பசங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அந்த இடத்துல. ஸோ அப்பா அம்மா வண்டி இந்த விஷயங்கள் தான் வரும். 41 வந்து சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு காதல். ஏன்னு கேட்டிங்கன்னா ராகு சூரியன். ராகு வந்து சூரியனை கடந்து போகக்கூடிய ஒரு தன்மையை அது குறிக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா 50. 50ங்கிறது 5 0. சூரியன் வந்து அங்கே புதன் வந்து அங்கே பலம் இல்லை, பலம் இழக்கிறாரு. ஸோ இவங்க வந்து காதலிப்பாங்க, ஆனால் வந்து அவங்களுடைய காதல் ஜெயிக்காது. முடிஞ்ச வரைக்கும் அது வந்து ஒருதலை காதலாக போயிடும். அடுத்தது 59. 5 9. 5 வந்து புதன், 9 செவ்வாய். செவ்வாய் காரகத்துனாவே நம்ம படிக்கிற குழந்தைங்க பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் படிப்பாங்க அப்படின்னு சொல்லுவோம். 5ஆம் இடம் பார்த்திங்கன்னா அக்கௌண்ட்ஸு, ஆடிட்டிங், அட்வொகேட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் படிப்பாங்க. ஸோ நாம் வந்து இந்த பயிற்சிகள், அதாவது இன்ஜினியரிங் படிக்கிற குழந்தைகளுக்கோ இல்லை அக்கௌண்ட்ஸ், ஆடிட்டிங், அட்வொகேட் படிக்கிற குழந்தைகளுக்கோ 59ங்கிற நம்பர் வராத ஒரு செல்ஃபோன் எண்ணை நம்ம வச்சுக்கணும். இல்லை வண்டி வாங்கி கொடுக்கக்கூடாது. ஏன்னா அது 2 ஒரு ஈர்ப்பு. செவ்வாய் புதன் வந்து படிக்கிற காலத்திலேயே அவங்களுக்குள்ள ஒரு திருமணத்தை உருவாக்கிறது. அதாவது திருட்டு திருமணம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை திருட்டு திருமணம் இல்லை, எல்லாம் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிஞ்சு தான் நடக்கும், பேரண்ட்ஸுக்கு மட்டும் தெரியாது. அதுதான் திருட்டு திருமணம். 5 9 காம்பினேஷன் செவ்வாய் புதன். அடுத்து 68. 68 பார்த்திங்கன்னா சனி சுக்கிரன். சனி சுக்கிரன் சேர்ந்தாவே ஒரு காதல் வந்து உருவாகிருக்கும் ஆல்ரெடி. அவங்க மறுபடியும் பிரிஞ்சிருவாங்க. பிரிஞ்சுட்டு என்னைக்காவது பார்ப்பாங்க, மறுபடியும் காதல் உருவாகும். இதுதான் சனி சுக்கிரனுடைய காம்பினேஷன். அது 68ங்கிற நம்பரில் வரக்குள்ள அவங்களுடைய முன்காதல், அதாவது ஆல்ரெடி இழந்து போன காதல் மீனும் மறுபடியும் துளிர்றதுக்கு வாய்ப்புகளை அதிகமாக கொடுத்துரும். 77. இது பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு நம்பர். கேது. காதல் கசக்குதையா அப்படிங்கிற நம்பர் இது. இவங்க காதலிப்பாங்க, வெளியும் சொல்ல மாட்டாங்க, அப்படியே உள்ளுக்குள்ளேயே உருகி 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 கடைசியில் காதல் ஜெயிக்காமல் தோற்று போயிடுது அந்த 77ங்கிற நம்பரில். அடுத்து பார்த்திங்கன்னா 86. இதுவும் சனி சுக்கிரன். பட் என்னென்னா சுக்கிரன் தாண்டிடுது, சனி முன்னாடி இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து மறுபடியும் காதல் துளிப்பதில்லை. ஏற்கனவே இருக்கிற காதல் அடிபட்டு போயிடுது. இவங்க ஒரு வாழ்க்கையில் ஒரு நிறைவேறாத ஆசைகளோடு பயணப்பட்டு இருக்காங்க. அடுத்தது 95. இதுதான் மிக 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 முக்கியமான ஒரு எண்ணாக இருக்கும். உங்களுடைய குழந்தைகளுக்கோ, அதாவது பொண்ணுக்கோ பையனுக்கோ 95 ஆரம்பிக்கிற எந்த ஒரு செல்ஃபோனையும் நம்பரையும் கொடுக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும். ஏன்னா அந்த நம்பர் இருக்கக்கூடிய பலருடைய வாழ்க்கை திருட்டு காதலையும் திருட்டு திருமணங்களையும் நடத்தியிருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா இது செவ்வாய் புதனுடைய காம்பினேஷன், உச்சபட்ச காம்பினேஷன். அது இன்ஜினியரிங் படிக்கிற குழந்தைகள், ஆடிட்டிங் படிக்கிற குழந்தைகள், அட்வொகேட் படிக்கிற குழந்தைகள், அக்கௌண்ட்ஸ் படிக்கிற குழந்தைகள், இந்த மாதிரி குழந்தைகளுக்கு இந்த நம்பர் இருந்துச்சுன்னா மிகப்பெரிய பிரச்சனைகளை உருவாக்கிறது. இதெல்லாம் வந்து ஒரு ஜென்ரலான ஒரு நியூமராலஜியில் வரக்கூடிய விஷயங்கள். சரி, இந்த காதல் அப்படிங்கிறது எப்படி வருது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, எல்லாருக்குமே காதல் வருமா அப்படின்னா
உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்குமே காதல் வரும். காதல் வந்தால் தான் உலகமே வந்து உருவாகும். அதுவும் வந்து ஒவ்வொரு கிரகமும் காதல் உருவாக்குறதுல முக்கியமான பங்கு வகிக்குது. சூரியன் இருந்தால் நிர்வாக திறமையில் அதிகப்படியான ஒரு திறமை இருக்கிற ஒருத்தரை காதலிக்க வைக்குது. சந்திரன் இருந்தால் அதிகப்படியான ஒரு அரவணைப்பு, அதாவது மற்றவங்களோட ஒரு அக்கறையோடு இருக்கிற நபர்களை காதலிக்க வைக்குது. குரு ஒரு சமுதாயத்தில் பெரிய நபர், அந்தஸ்துள்ள நபர், அவங்கள காதலிக்க வைக்குது. புதன் வித்தை, அதாவது ஏகப்பட்ட வித்தைகளை வச்சு கற்றுக்கிட்டு இருக்கிறவங்க இல்லை படிக்கிறவங்கள காதலிக்க வைக்குது. சுக்கிரன் இன்றைக்கி பேசுகிறவங்க, அழகாக இருக்கிறவங்க, அவங்கள காதலிக்க வைக்குது. செவ்வாய் தைரியசாலி, ஸ்போர்ட்ஸ்மேனு, இந்த மாதிரி ஆட்களை காதலிக்க வைக்குது. ராகு கேது பரம்பரை தோஷம்னு சொல்லுவோம். நம்மளுடைய பரம்பரை குணம் ராகுனாவே தந்தை வழி வரக்கூடிய கர்மாக்கள், அந்த கர்மாவின் வழியாக வரக்கூடிய காதல். அது தந்தை வழி உறவுகள் மூலமாக வரும், தந்தையினுடைய கர்மாவின் மூலமாக வரும். கேதுங்கிறது தாய் வழி கர்மா அல்லது வேற்றுமொழி பேசக்கூடிய மக்கள்கிட்ட வரக்கூடிய ஒரு காதலை உருவாக்கும். சரி, இந்த கிரகங்கள் எல்லாம் காதலை உருவாக்கும். எல்லா கிரகங்களும் காதலை உருவாக்குது. எந்த இடத்துல இருந்தால் உருவாக்கும்? 5, 7 அப்படிங்கிற இடத்துல ஒரு கிரகம் இருந்தால் நாம் கொஞ்சம் கவனமாக நம்மளுடைய குழந்தைகளை பார்த்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும். ஏன்னா 5, 7 காம்பினேஷன் தான் காதலை உருவாக்குது. பட் காதல் வந்து கல்யாணத்துக்கு போகுதா இல்லையா அப்படிங்கிறது வந்து 1, 9, 11, 5, 7 இந்த விஷயங்கள்லாம் பார்க்கணும். ஏன்னா லக்னம் பலமாக இருந்தால் தான் அவங்க காதலை வெளியே சொல்லுவாங்க. அதனால் நாம் வந்து 5, 7 காம்பினேஷன் இருக்கா? ஏன்னா பெரும்பாலான ஜோதிடர்களுக்கு அது தெரியும், யூடியூப் பார்க்குற பொதுமக்களுக்கு தெரியாது. அதனால் அது ஒரு சின்ன காம்பினேஷன் சொல்லிடுறேன். லக்னத்திலேருந்து 5வது கட்டம், லக்னத்திலேருந்து நேர் எதிரான 7வது கட்டம், இதில் கிரகங்கள் இருந்தால் நம்மளுடைய குழந்தைகளை நாம் பத்திரமா பார்த்துக்கணும். அதை எப்படி அவங்கள தவிர்க்க வைக்கிறது அப்படின்னா, 5ஆம் இடம் நம்மளுடைய பூர்வீகம், குலதெய்வம், குழந்தைகள் அப்படின்னு இந்த விஷயங்கள்லாம் சொல்லுவோம். ஒரு நம்மளுடைய குழந்தைக்கு 5ஆம் இடத்துல ஒரு முக்கியமான கிரகம் இருக்குன்னா, அந்த குழந்தைய நம்மளுடைய குலதெய்வ கோயிலுக்கு அடிக்கடி கூப்பிட்டு போகணும். நம்மளுடைய குலத்தோட பெருமையை அவங்கக்கிட்ட சொல்லணும். நம்மளுடைய சுற்று வட்டாரத்தில் உறவினர்கள்ட்ட இருக்கிற குழந்தைகளோட அந்த குழந்தைய பழக வைக்கணும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் செய்யக்குள்ள அந்த 5ஆம் இடம்ங்கிற பாவம் வந்து வேறு வகையில் ஆக்டிவேட் ஆகி காதலுங்கிற விஷயத்தை வந்து ஒழிச்சிடும். 7ஆம் இடம்ங்கிறது சமூகம். சமூகத்தை பற்றி தெரியல அப்படிங்கக்குள்ள தான் அந்த குழந்தை வந்து காதலிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அது எடுத்துக்குது. ஸோ சமூகத்தை நம்ம தெரிய வைக்கணும். எப்படி தெரிய வைக்கிறது? நம்மளுடைய உறவுகள், நம்ம சுற்று வட்டத்தில் இருக்கிற அக்கம் பக்கத்தில் இருக்கிற வீடுகள், ஃபங்க்ஷன், அதாவது கோயில் திருவிழாக்கள், பண்டிகைகள், இந்த இடத்துலலாம் குழந்தைகளை நம்ம கூட்டிகிட்டு போகணும், கூட்டிகிட்டு போய் காட்டணும். ஆனால் இந்த காலத்தில் நம்ம வந்து நம்மளுடைய குழந்தைகள் வந்து இந்த எல்கேஜிலேருந்து ஆல்மோஸ்ட் கிண்டர் கார்டன்லேருந்து ஐஏஎஸ் படிக்கிற நினைப்பிலே தான் இருக்கும். எல்லாருமே ஐஏஎஸ் படிக்கிறாங்க. லீவ் போட முடியாது, லீவ் எடுக்க முடியாது, ஆல்வேஸ் ஸ்கூல் போகணும், ஸ்கூல் என்றைக்கு லீவோ அன்றைக்கி தான் வெளியே வரணும். அப்படின்னக்குள்ளே நம்மளுடைய சமூகம் சார்ந்த செயல்பாடுகளை வந்து அந்த இடத்துல இழந்துடுறோம். அது இலக்குக்குள்ளே 7ஆம் இடம் வந்து முற்றிலும் அடிபட்டு அந்த குழந்தைங்களுக்கு ஒரு தவறான பாதையை உருவாக்கிடுது. அடுத்து பார்த்திங்கன்னா 3, 7, 11ங்கிற பாவங்கள் வந்து ஒரு வற்றாத காதல் உணர்வுகளை உருவாக்கக்கூடிய ஒரு பாவம். அது எது என்னன்னு பார்த்திங்கன்னா புதன், சுக்கிரன், சனி. ஸோ புதன், சுக்கிரன், சனி இந்த காம்பினேஷன் ஒரு ஜாதகத்தில் இருக்குது, எந்த இடத்துல இருந்தாலும் சரி. அந்த அந்த பாவத்தில் இருந்ததுன்னா அது தொடர்பான பிரச்சனைகளை உருவாக்கி ஒரு தவறான காதலை உருவாக்கிடும். அதனால் நம்ம இந்த நம்பரெல்லாம் நான் சொல்லியிருக்கேன், இந்த பாவங்கள் ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கிட்டு நம்ம குழந்தைகளை பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. மேற்கொண்டு இந்த காதல் ஜெயிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு 2 கோயில்கள் இருக்குது. காதல் நல்ல காதலாக இருந்தால் மட்டும் ஜெயிக்கணும் அப்படின்னா அதுக்கு 2 கோவில் இருக்குது. அது இப்போ நான் பப்ளிக்காக சொன்னால் அந்த குழந்தைங்களை கூப்பிட்டு போக முடியாது. ஸோ இங்கே இருக்கிறவங்க ஏதாவது தேவைப்பட்டால் அந்த பார்த்துக்கிட்டு இருக்கவங்க தேவைப்பட என்னுடைய நம்பருக்கு தனிப்பட்ட முறையில் கேளுங்க, நான் அந்த கோயில்களை உங்களுக்கு சொல்கிறேன். அந்த கோயில்களுக்கு அந்த குழந்தைகளை கூட்டிகிட்டு போய் வழிபாடு பண்ணுங்கள். அந்த காதல் நல்ல காதலாக இருந்தால் மட்டுமே ஜெயிக்கும், மற்றபடி அது முடிந்துவிடும். நம்ம குழந்தையுடைய வாழ்வும் நம்மளுடைய குடும்பத்தினுடைய மரியாதையும் சிறப்பாக இருக்கும். இங்கே எனக்கு பேச வாய்ப்பளித்த ஐயா சிவசூரியன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இங்கே கூடியிருக்கிற அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.